ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம கடலை மாவு அப்புறம் கொஞ்சம் காய்கறி வச்சு வெஜிடபிள் கடலை மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 ஆனியன், பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேரட் துருவி கொஞ்சம் வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா, காய்கறியெல்லாம் சேர்க்கும் போது. இப்போ இந்த பொடியை நறுக்குன வெங்காயத்தையும் இதில் சேர்த்து செய்ய வேண்டியது தான். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை பட்டாணி, துருவின கேரட், கேப்சிகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையும் போட்டுடலாம். அப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா கையால் ஒரு முறை கிளறி விட்டுட்டு, உப்பு அப்போ தான் எல்லா பக்கமும் சேரும். அதனால் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு, நான் இதில் 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து பிசையணும். இந்த பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்ததுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சம் போட்டிங்கனாலே தண்ணி அந்த பதம் வந்துடும். இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா காயட்டும், எண்ணெய் காயட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. போட்ட உடனே செவந்துடும், உள்ளே பார்த்தா மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த நம்ம பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடணும். நான் இன்றைக்கி சின்ன கடாயை தான் வச்சுருக்கேன், அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய போண்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமை வச்சு பொறுமையாக பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியெல்லாம் சேர்க்கும் போது. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் காய்கறி போண்டா தயாராகிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்ருக்கோம்.
வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக போண்டா தயார். வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,